Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா போத் Instagram and Facebook ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த vlogல Thursday evening to night routine தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வியானா வந்து ப்ளே ஸ்கூல் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஆஃப்டர்நூன் 12:30க்கு வந்து ஸ்கூல் வந்து முடியும். அதுக்கப்புறம் போய் பிக்கப் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட வச்சு தூங்க வச்சோம் அப்படின்னா ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில் வந்து எந்திரிப்பாங்க. ஸோ எந்திரிச்சோடனே வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேன். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பிரெட் இதெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட் ஃபிட்டட் ஷீட் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அப்போ தான் வந்து அழுக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே நம்ம பெட் ஸ்ப்ரெட் போடும்போது ஒரு 3 லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து யூஸ்வலாக வந்து பெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வந்து விரிச்சு விட்டாச்சு. ஸோ மார்னிங்கே வந்து கீழே வீடெல்லாம் வந்து கூட்டி தொடச்சிட்டு பூஜை ஐட்டம்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நாளைக்கு பூஜைக்கு தேவையான பூ அதெல்லாமே வந்து ஈவினிங் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ மேலே தான் வந்து இன்னும் க்ளீனிங் வேலை வந்து போகாமல் இருந்துச்சு. சரி அதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஆஃப்டர்நூன் வியானா தூங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு, புக் ஷெல்ஃப்ஸு அது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாமே வந்து தொடச்சி விட்டேன். ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான பனியன் கிளாத்தில் தொடச்சோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சைடில் இருக்க ஷெல்ஃப்ஸு இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணேன். ஒரு 10 days ஒன்ஸ் வந்து இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஷெல்ஃபில் இருக்கிறதுனால. ஸோ அப்பப்போ நம்ம வந்து வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா டஸ்ட் வந்து நிறையா வந்து அக்குமுலேட் ஆகிடும். ரூமில் வந்து பெட்டுக்கு மேலே இருக்க ஷெல்ஃப்ஸு, டிவி யூனிட் ஷெல்ஃபு, அப்புறம் இந்த யூனிட்டு, சைட் டேபிள்ஸ் எல்லாமே வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் கூட்டி தொடச்சோம் அப்படின்னா வந்து நல்லா ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் ரோபோ தான் வந்து போட்டு விட்டேன். ஸோ ரூம் ஃபுல்லாக டஸ்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ரோபோ போட்டு விட்டேன். ஸோ இந்த ரோபோ வந்து அன்பாக்சிங் வீடியோ இதெல்லாமே வந்து நான் 1 இயருக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ இப்போ தொடர்ந்து வந்து 1 இயராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மைன்யூட் டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரோபோ வந்து கலெக்ட் பண்ணிடுது. 4 to 5 வந்து அதோ டென்னிஸ் கிளாஸ் வந்து போயிடுவாங்க. ஸோ 5 o'clock வந்ததுக்கப்புறம் பால் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ லாண்ட்ரி போட்டு விட்டுட்டு இங்கே வெளியே இருக்க ஹாலுக்கும் வந்து ரோபோ போட்டு விட்டேன். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைன்யூட் டஸ்ட்டு. நம்ம கூட்டி முடிச்சுட்டு போட்டாலே அவ்வளோ டஸ்ட் வரும். ஸோ எங்கடா அவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வியானா வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பெரியப்பா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டி குக்கர் ஸ்டீமர் அந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா 3 டயரில் வந்து வரும். ஸோ ஸ்டெயினர் செட்டோடு வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே இருக்க பாட்டில் வந்து பிரியாணி இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு, கிரேவி பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வித் கிளாஸ் லிட்டோடு வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவி பாட்டமோடு வருது. சென்டரில் இருக்கிறது வந்து நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு, பாஸ்தா நூடுல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க லேயரில் வந்து நீங்கள் ரெகுலராக என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் குக் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு, கார்ன் வேக வைக்கிறதுக்கு, பொட்டேட்டோஸ் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெட்டு போட்டு நீங்களும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபி தமிழ்ங்கிற கோட் கொடுத்தா அடிஷ்னல் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து ப்ரொக்கோலி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். கீழே இருக்க பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் வந்து பாஸ்தா போடுறத ஸ்ட்ரெயினரில் வந்து பாஸ்தா போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து மேலே வந்து நம்ம ப்ரொக்கோலி வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸோ அதனால் ப்ரொக்கோலியும் கட் பண்ணி அதில் போட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கட் பண்ணிகிட்ருக்கேன். வீட் பாஸ்தா தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்து ஹெல்தியர் வெர்ஷனாக வந்து நம்ம அந்த பாஸ்தா சாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்தா வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா அதுக்கு மேலே இருக்க அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மேலே இருக்க ஸ்டீமர் இதையும் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் பாஸ்தா ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதில் வந்து ப்ரொக்கோலி வச்சுக்கலாம். ஸோ கூடவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது குக் பண்ண போகிறீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் அதையும் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு பாஸ்தா வந்து குக் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு இடையில வந்து பாஸ்தா சாஸ் பண்ணுறதுக்கு ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆனியன் வந்து நல்லா இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட வந்து ஒரு 10 கார்லிக்கையும் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் 2 கியூப் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கார்லிக் எடுத்து இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். ஸோ அது கூடவே வந்து நம்ம ப்ரொக்கோலி வந்து ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் வந்து இதில் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா குக் பண்ணிக்கலாம்.
ப்ரொக்கோலி வந்து நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. பாஸ்தா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகணும். ஸோ அதனால் அதை மட்டும் மூடி வச்சுட்டு ப்ரொக்கோலி எடுத்து இப்போ நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்கள் கிட்ஸ் வந்து ப்ரொக்கோலிலாம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா டேஸ்ட்டே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆனியனும் கார்லிக்கும் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம். அதிலே வந்து ப்ரொக்கோலி போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 10 முந்திரி வந்து அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒரு சைடாக சாய்ச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த தண்ணி பூரா கீழே வடிஞ்சிரும். ஸோ சாதம் வந்து அப்படியே தூக்கி வடிக்க பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கூட இந்த பாட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்தா குக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த பாட்டம் இருக்க பேன்லேயே வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மறுபடியும் வந்து அரைக்கிறேன். இப்போ பேனில் வந்து பட்டரை ஆட் பண்ணிவிட்டேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது 3. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சாப்பிடும்போது போட்டுக்கலாம், ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆரிகானோவும் பெப்பர் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தாவோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு மொசரல்லா சீஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரொக்கோலி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது. நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சீஸ் வந்து வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ப்ரொக்கோலி பாஸ்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. டின்னருக்கு வந்து இதாக பண்ணியிருந்தேன். ஸோ கையோடு வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெகுலராக டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். ஏன்னா கூட வந்து ஒரு நாள் சாம்பார் இல்லைன்னா சட்னி, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி நான்வெஜ் குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். என்னைக்காவது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டின்னருக்கு வந்து பண்ணி கொடுப்பேன். ஈவினிங் வந்து மாமா எப்பவுமே வந்து ஒரு மினி டிஃபன் வந்து சாப்பிடுவாங்க. இட்லி ஆர் தோசை அந்த மாதிரி எதாவது சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பமும் சால்னாவும் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சால்னா வந்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ ஈவினிங் டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அத்தை வந்து இன்றைக்கி வெளியே போயிருந்தாங்க, இல்லைனா அவங்களே வந்து ஈவினிங் டிஃபன் வந்து மாமாவுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆதோவுக்கு வந்து ஹோம் ஒர்க்கும் வந்து சைட் பை சைடு வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். பாஸ்தா, சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து மாமா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலரான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மட்டும் தான் பிடிக்கும். மெயினாக வந்து இட்லி, தோசை, கோதுமை உப்புமா இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் டிஃபனுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தோசை. கிச்சனில் வேலை பார்க்கும்போது சைட் பை சைட் கவுண்டர் டாப்லாம் வந்து வைப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுன்னு கையோடு பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. ஸோ அப்புறம் உட்காந்து ஆதோவுக்கு வந்து ஹோம் ஒர்க்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ரெகுலராகவே வந்து ஒரு 2 ஹோம் ஒர்க் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஈவினிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 hour உட்கார வச்சு அந்த ஹோம் ஒர்க்ஸ் மட்டும் முடிக்க வச்சுருவேன். பக்கத்தில் உட்கார வச்சா தான் வந்து செய்வாங்க. அவங்களே பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாலாம் வந்து செய்ய மாட்டாங்க. அதனால் எப்போவுமே வந்து ஹோம் ஒர்க் டைமில் வந்து கூட உட்கார வச்சு ஹோம் ஒர்க்கை முடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து விளையாட விட்டுருவேன். அப்புறம் ஆதோ வியானா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவாங்க. ஸோ வியானா அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. மோஸ்ட்லி வந்து ஆதோவுக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது ரூமில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு வியானா வந்து கீழே வந்து அத்தைக்கிட்ட வந்து விட்டுருவேன். இல்லைனா வந்து ஆதோ என்ன புக் வச்சுருக்காங்களோ, என்ன நோட் வைக்கிறாங்களோ அதையவே கேட்டுட்டு அதுலேயே எழுதணும்னு சொல்லி அடம் முடிச்சுட்ருப்பாங்க. ஸோ ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டைரி சைன்லாம் போட்டு அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹோம் ஒர்க்லாம் முடித்ததும் வந்து டின்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 போலவே வந்து டின்னர் வந்து கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸிமம் 8 o'clock தாண்டி டின்னர் கொடுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள ஒரு 9 o'clock 8:45 போல் படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமுக்கு வந்து டின்னர் கொடுத்துருவேன்.
ஸோ பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதுவும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து தான் வந்து சாப்பிடுவாங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2-3 க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. சரி அதையும் வந்து கையோட பண்ணிடலாம் அவங்க 2 பேர் விளாண்டுட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டைம் இருக்கிறதில்ல. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வியானா வந்து அவங்க அப்பா கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. எப்படியும் பிக்கப்புக்கு வந்து போயிட்டு வரணும். அப்புறம் வந்து மறுபடியும் லஞ்ச் கொடுத்து தூங்க வச்சு அப்படியே ஃபுல் பேக்கடாக வந்து இருக்குது. ஸோ அதனால் சரி க்ளீனிங் ஒர்க்கை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் கிளாஸ் செல்ஃப்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் வைப் பண்ணி விட்டேன். நான் ரெகுலராக வந்து அடிக்கடி எடுக்கக்கூடிய கப்ஸு டம்ளர் அதெல்லாமே வந்து இங்கே வைக்கிறதுனால அந்த வாட்டர் மார்க்ஸ்லாம் பட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அதை ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு வைப் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். மில்க் கொடுக்குற சிப்பரு, அதுக்கப்புறம் ஜூஸ் கப்பு, வாட்டர் கப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுல்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்கும். நான் டக்குன்னு அவங்களுக்கு ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் பாட்டில் வந்து ஒரு 6 கிளாஸ் பாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இது வாங்கி வச்சு 1 மந்த் மேலே ஆச்சு. மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றவே இல்லை. ஸ்பைஸ் ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிட்டெல்லாம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரியோட தான் வந்து இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் இவ்வளோ வருஷமாக வந்து நல்லா இருந்துச்சு. சிலதுக்கு வந்து மூடி உடஞ்சிருச்சு, சிலது சரியாக லாக் ஆகலை. இதுக்கு வந்து லிட்டு மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் 6 ஜார்ஸ் வந்து மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸு. ஸோ நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. லிட்டு வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால துரு பிடிக்காது. நல்லா டைட்டாக வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக வந்து எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் வந்து வீட்டிலே வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதில் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் வந்து இந்த டைம் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுவும் நம்ம கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நான்வெஜ்லாம் செய்யும்போது போட்டால் நல்ல ஒரு ரெட் கலர் வந்து கிடைக்கும். மல்லித்தூள் அரைச்சி வச்சாச்சு. ஸோ எல்லா ஸ்பைசஸும் வந்து போட்டு வச்சிட்டேன். வியானா வந்து எல்லாம் 1 2 3 1 2 3ன்னு சொல்லி வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாமே வந்து கவுண்டர் டாப்பில் அடுப்புக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன கேபினெட் இருக்குது. ஸோ அதில் அந்த ஜார் வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் இருக்கும். அதனால் மேலே 3 ஜார் கீழே 3 ஜார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி மீன் சம்மர் லீவுக்கெலாம் முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இதெல்லாமே வந்து தொடச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக டைம் கிடச்சிது. எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ கைக்கு பக்கத்துலேயே இருக்கும். டக்குன்னு நம்ம குக் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா கேபினெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் தான். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து சீத்ரூ மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் வந்து நம்ம அப்படியே துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மங்கலான மாதிரி அழுக்கான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து துடைச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து காலின் ஸ்ப்ரே போட்டு தான் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் வச்சு உள்ளே வெளியே 2 பக்கம் துடைச்சி விட்டுட்டேன். ஸோ இந்த சைட் கபோர்டு எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருந்துச்சு. லைட்டாக முன்னாடி மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதை மட்டும் அப்படியே கையோட வைப் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே வந்து துடைச்சி விட்டுட்டேன். இந்த சைடு இருக்க கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளையன்சரு, ஜூஸ் பிளெண்டர் அதெல்லாம் வச்சுருப்பேன். சென்டர் இதில் வந்து ரேராக எடுக்கக்கூடிய ஸ்பைஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாலில் கலக்கி குடிக்கிற ஐட்டம், காஃபி பவுடரு, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, கோகோ பவுடர் இதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த கேபினெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எல்லாமே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அது எல்லாமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ இதில் டாப் ஷெல்ஃபில் வந்து வெறும் டூல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். கீழே இருக்க 2 ஷெல்ஃப்ஸ்லையுமே வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சின்ன சின்ன ஜாரில் போட்டு அதுவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த 2 ஷெல்ஃபை மட்டும் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கிச்சன்லேயே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஏதாவது ஒரு இடம் வந்து அழுக்காயிடுச்சு இல்லை வந்து க்ளீனாக இல்லை, அதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதை பண்ணணும் ஒரு 2 டேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து தள்ளி போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இங்கே அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கபோர்டில் தான் வந்து எல்லா மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடமுமே வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியே இருக்க கிளாஸ் மட்டும் தொடச்சி விட்டுட்டு உள்ளே வந்து லைட்டாக அந்த முன்னாடி இருக்க இடம் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டேன்.
ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தோடனே வரும் பாருங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை வந்து திருப்பி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்ட பிளேட்டு, கப்பு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நைட்டு படுக்கும்போது எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து ஒரு பாத்திரம் கூட போட மாட்டோம். அப்போ தான் காலையில் எந்திரிச்சு வந்து நல்ல ஒரு நீட்டான கிச்சனில் வந்து குக் பண்ணும்போது நமக்கு மைண்டும் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டேக்கு வந்து என்னென்ன குக் பண்ணலாம் என்னென்னு பிளான் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நைட்டு படுக்கும்போது கவுண்டர் டாப்பு, சிங்க்கு இது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் வந்து படுப்போம். ஃபுல் கிச்சனுமே வந்து எல்லா கேபினெட்டுமே தொடச்சாச்சு. இப்போ கண்ணாடிலாம் வந்து பளபளன்னு இருக்குது. ஸோ ஃபுல்லாக அப்படியே என்டையராக பார்க்கும்போது அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி எல்லாமே பிளான் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்தாச்சு. வியானா அதுவும் 2 பேரும் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:10 ஆயிடுச்சு. 8:45 போல் 2 பேர்த்தையுமே வந்து படுக்க வச்சிட்டேன். 9 o'clock போல் 2 பேருமே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ 2 பேர் தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறது ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நானும் ஒரு 9:30 10க்குள்ளே தூங்கிடுவேன். இந்த மாதிரி தான் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.